Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGT RB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். ஃபுல்லா தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியா பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன். PGT RB மேத்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க பழைய வீடியோலாம் பார்க்கலனா கமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. இன்னைக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட 2 क्वेश्चन சால்வ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூ சிலபஸ் படி எல்லா புக்ஸுமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு ஆன்லைன் கிளாஸ் PGT RB மேத்ஸுக்கு இருக்குது, வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, MCQs பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கிட்ட ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியல, எதிர்பார்த்தேன். நான் இந்த கடந்த திங்கக்கிழமையே வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சேன். எப்படியும் கம்மிங் மண்டே வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். ஏன்னா இதுவே டிலே தான். நம்மளுக்கு வழக்கமாகவே டிசம்பர் கடைசிலே வரும் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் வந்திருக்கணும், இப்போ வரைக்கும் வரல. இதுவே ரொம்ப டிலே தான். நானும் உங்களே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கம்மிங் மண்டே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வாரம் தான் இருக்குது, ஜான்வரி முடிய போகுது. as soon as possible நம்ம எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய வாரத்தில் நிச்சயமாக ஆனுவல் பிளானர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நிறைய கேட்குறீங்க, எனக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால நானும் உங்களே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ரிப்ளை பண்ணுறதுக்கு இல்லாமல் பேசாமவே இருக்கேன். லெட் அஸ் ஹோப் ஃபார் பெட்டர். நம்ம வந்து மண்டே வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கையோட படிப்போம். ஆனுவல் பிளானர் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, போர்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நிறைய கணக்கே இல்லாமல் சிலபஸ் இருக்குது. நம்மளுக்கு படித்து முடிக்கிறதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்து படித்தாக்களே 6 months ஆகும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக படிச்சிங்கன்னா நிறைய டைம் எடுத்து படிக்கிறதுக்கான கண்டென்ட் அங்கே இருக்குது. அதனால் டோன்ட் வரி அபவுட் த ஆனுவல் பிளானர், டோன்ட் வரி அபவுட் த நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நம்ம வழக்கம் போல் என்ன செய்யணும், நம்மளுடைய கடமை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அதுதான் ஏற்கனவே 2-3 இயர்ஸான எக்ஸாம் நடக்கலை. இந்த வருஷம் கட்டாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட் அஸ் ஹோப் ஃபார் பெட்டர் திங்ஸ். சரியா? இன்னைக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் இது வந்து 2005-06லையும் 2004-05 2 வருஷமுமே இது அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த 2 விஷயங்கள்ல கேட்டிருக்காங்க. சரியா? இல்லை ஆப்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ராப்ளத்துக்கான ஆப்ஷனை எழுதிட்டேன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டேஞ்சன்ட் பிளேன் அட் த பாயிண்ட் 1, 2, 2 ஆன் த சர்ஃபேஸ் XYZ ஈக்குவல் டு 4. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேனுக்கு ஃபார்முலா வந்து கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r டாட் டெல் F ஈக்குவல் டு 0. இதில் கேபிட்டல் R அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் 1i plus 2j plus 2k. சரியா? i plus 2j plus 2k. ஸ்மால் ஆர்ங்கிறது நம்மளுடைய பொசிஷன் வெக்டர் xi plus yj plus zk. அடுத்தது del F. Fங்கிறது என்ன அப்படின்னா xyz minus 4. xyz minus 4. சரியா? இப்போ del F கண்டுபிடிச்சிங்கன்னா r minus r கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். r minus r என்ன வரும்னு பாருங்க, கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ ஐ. இதில் ஐ இருக்கு, அப்போ 1i அப்படிதுனா, அப்போ ஐயை காமன் எடுத்துட்டோம்னா இங்கே 1 மைனஸ் எக்ஸ், இங்கே 2 மைனஸ் ஒய் பிளஸ் 2 மைனஸ் ஒய் இன்டூ ஜே பிளஸ் இங்கே 2, இங்கே இசட். அப்போ 2 மைனஸ் இசட் இன்டூ கே. r மைனஸ் r கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், del F கண்டுபிடிக்க போறேன். del Fங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, I dou by dou x plus j dou by dou y plus k dou by dou z. இதுதான் நம்மளுக்கு டெல்லுக்கான டெஃபினிஷன், dou by dou z. சரியா?
dou by dou z of f. fங்கிறது என்னது இங்க பாருங்க del f. fங்கிறது என்ன கொடுத்திருக்கு நமக்கு xyz minus 4. xyz minus 4. சரியா? அப்ப xyz minus 4. so del f கண்டுபிடிப்போம். del f கண்டுபிடிச்சீங்கன்னா I dou by dou x of இந்த வேல்யூ I dou by dou x of xyz minus 4. xyz partial differentiation with respect to x பண்ண போறேன். அப்ப x க்கு differentiation 1, yz constant இருக்கும். சரியா? அப்போ yzi plus yzi 4 வந்து differentiate 0 ஆயிரும். அடுத்தது y வச்சு இத differentiate பண்ண போறேன். அப்போ xyz constant y அப்படியே இருக்கும். அப்ப xz j plus dou by dou z of இது xyz இத என்ன செய்ய போறேன் z வச்சு differentiate பண்ண போறேன். அப்ப x y அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட்டா z க்கு differentiation 1. so xy k. சரியா? இப்போ del f dot at the point என்னது 1 2 2 1 2 2 2 க்கு z க்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 1 2 2 ல del f கண்டுபிடிக்க போறேன். அப்போ நான் x க்கு 1 போடணும், y க்கு 2 போடணும், z க்கு 2 போடணும். x க்கு 1, y க்கு 2, z க்கு 2 போடணும். போடிங்கனா y க்கு z க்கு 2 போட்டனா 2 into 2 4i plus xz 2i 2j plus xy 1 into 2 2k. சரியா? இப்போ capital R minus R dot del f equal to 0. capital R minus R இந்த எழுதி வச்சிருக்கோம். so 1 minus x into I plus 2 minus y into j plus 2 minus z into k dot 4i plus 2j plus 2k equal to 0. இதுல I dot I 1, j dot j 1, k dot k 1, மற்ற எல்லாமே என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்ப I dot I ல தான் வேல்யூ இருக்கும். அப்போ 1 minus x into 4 plus சரியா 1 minus x into 4 I dot I 1. அடுத்தது 2 minus y into j. அப்ப 2 minus y into அங்க j கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 2. அடுத்தது plus 2 minus z into k ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 2 equal to 0. சரிதானா? அவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர் முடிஞ்சது. அப்ப 4 minus 4x plus 4 minus 2y plus 4 minus 2z equal to 0. அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. 4x எல்லாம் x எல்லா டேர்மும் என்ன செய்திருக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருவோம். அப்ப 4 4 8 8 4 12 minus 4x minus 2y minus 2z equal to 0. so answer என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4x plus 2y plus 2z equal to எவ்வளவு 12. ரோட்டா 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2x plus y plus z equal to 6. இதுதான் என்னது நம்மளுடைய equation of tangent. இந்த பாருங்க a தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளத்தை போடணும். இதுல f என்ன அப்படினு பாத்தீங்கன்னா f என்னது x square plus y square minus z. x எவ்வளவு x square plus y square minus z. r எவ்வளவு? r வந்து எங்க கொடுத்திருக்கு 1 minus 1 2. அப்போ 1 minus 1 y minus j plus 2k. சரியா? மற்றபடி r minus r கண்டுபிடிச்சுக்கோங்க. del f கண்டுபிடிங்க. என்ன ஆன்சர் வருது? r minus r dot del f equal to 0 அப்படின்னு போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து b வருது. ஆன்சர் b வருது. நீங்க கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வழக்கமா நான் வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சு எது ஆன்சர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்.
ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. வீடியோ நல்லா ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க, 200 300 400 பேர் பார்ப்பாங்க வீடியோ, எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆள் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து மேடம் இதுதான் ஆன்சர்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க ரொம்ப வெரி ரேராக. 400-500 பேர் பார்த்ததுக்கப்புறம் 2 பேர் ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் என்ன செய்வாங்க, ஒர்க் பண்ணி பார்க்குறவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அதனால தான் நானே என்ன செய்துட்டேன், ஆன்சரை கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணி பார்த்தாலும் சரி தான், எக்ஸாம் நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் தேவைப்படும் போது ஒர்க் பண்ணி பார்த்தாலும் சரி தான், ஆன்சர் பி தான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஆமாம் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன், பி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுன்னு சொல்லி யார்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் என்னுடைய முயற்சியில் தளராமல் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரிதானா? அதனால் நம்ம ஆவலோட PGTRBக்கான ஆனுவல் பிளானர், ஒட்டுமொத்தமாக டிஆர்பிக்கான ஆனுவல் பிளானர் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த தடவை டிஆர்பியில் PGTRB, TN செட்டு, UGTRB, பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. லெட் அஸ் வெயிட் ஃபார் பெட்டர் திங்ஸ். ரைட்டா? நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடு என்ன செய்யணும், படிச்சுட்டே இருக்கணும். சேனலுக்கு நியூவாக இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க.